ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக ருசியாக கொள்ளு ரசம் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு இந்த சின்ன கிளாஸில் கொள்ளு எடுத்திருக்கேன். நான் க்ளீன் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய கல் இருந்துச்சு, எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு மஞ்சத்தூள், உப்பு அது 2 மட்டும் போடுங்க, வேறு எதுவும் போடாதீங்க. அதை மட்டும் போட்டு நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. என்கிட்ட வந்து எண்ணெய் ஆயிடுச்சு, இப்போ கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வர முடியாது, அதனால் இருக்கிற அப்படியே வச்சுக்கிறேன் நான். சரி வாங்க, மிக்சியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூண்டு, வரமிளகு, அப்புறமா சீரகம், மிளகு எல்லாமே சேர்த்து அரைச்சிக்கலாம். அதோட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே சேர்த்து நம்ம இந்த எல்லாத்தையுமே நம்ம போட்டது வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க போதும், ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இதை வந்துட்டு காமிக்கிற இருங்க பாருங்கள், இந்த அளவுக்கு கொரப்பாக இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். புளி பார்த்தீங்கன்னா பழைய புளி எங்கள் அம்மா வந்து ஊர்லேருந்து கொடுத்து அமுச்சு விட்டாங்க, அந்த புளி தான் நான் வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டானா அதோட பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு வந்து என்னென்ன வேணுமோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொள்ளு வெந்ததுமே நம்ம பார்த்து எடுத்துகிட்டு தாளிக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நான் நல்லா இதை வேக வச்சுருக்கேன். அந்த கொள்ளு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா நைஸாக வெந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா மசிகிற அளவுக்கு வந்து நல்லா நைஸாக வேகணும். கையில் அழுத்தினா உடனே இவ்வளோ அழகாக மசியுது பாருங்கள். இப்போ வந்து நம்ம நல்லா கடைஞ்சிக்கலாம். இதை இந்த அளவுக்கு வேக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப அழுத்தி அதை கடையணும் அப்படிங்கிற இதே இருக்காது. சும்மா இப்படி மசிச்சாலே எப்படி அழகாயிருச்சு பாருங்கள். இப்போ புளியுமே நான் கரைச்சி இதுலேயுமே நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ தாளிக்க வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க தாளிக்கலாம். எண்ணெய் வேறு இப்போ தாளிக்கிற அளவுக்கு தான் மட்டும்தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் போய் வாங்கிட்டு வரணும், அதுலேயே நான் தாளிச்சிக்கிறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கடுகு போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல மிக்சியில், அதை வந்து நம்ம அந்த விழுதை சேர்த்துக்கலாம். அதை நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை வதக்கிக்கோங்க. அது பச்சை வாசனை போனதுமே கருவேப்பிலையும் நான் என்னது காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நாம் ரொம்ப வதக்க தேவையில்லை, கொஞ்சமாக வதக்கினாலே போதும். அந்த பச்சை வாசனைக்கு போயிருக்குமா, அதோடு சேர்த்திங்கன்னா இந்த நாய் வேறு ஃப்ரெண்ட்ஸ் நிம்மதியாக வீடியோ கூட எடிட் பண்ண முடியல. சரி பாருங்கள், எல்லாமே சேர்த்துக்கிட்டேன். இதோட பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் வந்து வீட்டில் அரைச்ச என்னது இது சாம்பார் தூள் ஃப்ரெண்ட்ஸ், அதையுமே சேர்த்து கொதிக்கிற அளவு டைமில் ஒரே ஒரு வெங்காயம் பார்த்திங்கன்னா எனக்கு காரம் வந்து பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் மிளகா போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா கொத்தமல்லி நல்லா தூவிக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொள்ளு ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை போட்டதுமே இறக்கிடுங்க. இறக்குனதும் பாருங்கள், கம்மன்னு ரெடி ஆயிடுச்சு. என்கிட்ட வந்து பெருங்காயத்தூள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட பெருங்காயத்தூள் இருந்துச்சுன்னா இறக்குற டைமில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. சிம்பிளாக வீட்டில் எதுவும் இல்லைனாலும் ஒன்று வச்சுருந்தாலுமே நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.